சூப்பராக இருக்கும். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா வீடியோலனா பனானா வச்சு ஒரு கேக் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பனானா வச்சுருக்கேன். பனானா வந்து என்கிட்ட பச்சை வாழைப்பழம் இருக்குது. நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். என்கிட்ட 3 வாழைப்பழம் இருக்குது. 3 வாழைப்பழம் எடுத்துருக்கேன். பச்சை வாழைப்பழம் சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் 4 போட்டுக்கலாம். பாதாம் பருப்பு, ஏலக்காய் ஒரு 4, சாப்பாட்டு சோடா வந்து ஒரு சிட்டிகை, அப்புறம் வெல்லம், அப்புறம் மெயினாக பச்சரிசி மாவு. நான் பாக்கெட் கடவை மாவு தான் வாங்கியிருக்கேன். பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு, பச்சரிசி மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து வறுத்த வேர்க்கடலை ஒரு கப்பு எடுத்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இந்த இதுக்கு தேவையான பொருள் அவ்வளோதான். அப்புறம் எப்படி செய்கிறேன் என்னான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த கப்பால் நான் ஒரு கப்பு போட்டுக்கிறேன். இதை ஃபுல்லாக அந்த கரெக்டாக இது ஒரு கப்பு இருக்குது. ஃபுல்லாக வறுத்துக்கிறேன். ஃபுல்லாக கொஞ்சோண்டு லைட்டாக சூடு, கொஞ்சோண்டு லைட்டாக அப்படியே வறுத்துக்கணும். லைட்டாக சூடு வந்தால் போதும். நம்ம கை வச்சு பண்ணோம்னா சூடு வரணும். போதும், லைட்டாக சூடு வந்தால் போதும். மாவு வந்து சூடு ஏறினா போதும். ரொம்ப இது பண்ண வேணாம், ரொம்ப வறுக்க வேணாம். நீங்கள் கடை மாவு, வீட்டில் அரைச்ச மாவு எதுனாலும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கடையில் வாங்கினது தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து இது தனியாக எடுத்துக்கலாம். போதும் வறுத்தது. இப்போ வந்து வெல்லம் எடுத்துருக்கேன். வெல்லத்தை இருக்கிற வெல்லம் அப்படியே போட்டுக்கிறேன். வெல்லம் வந்து ஒரு உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கேன். இதில் இந்த கப்புலையே நான் ஒரு கப்பு சும்மா லைட்டாக இந்த வெல்லம் கரையிறதுல போதும். ஏன்னா நம்ம வந்து பாவெல்லாம் கிடையாது, வெல்லம் கரைஞ்சால் போதும். இந்த இது கரைஞ்சால் போதும். இந்த வெல்லம் வடிகட்டிக்கலாம். மண் தூசி இருந்ததுன்னா வடிகட்டணும். அதுக்காக பாவு பதம்லாம் வேண்டாம், சும்மா இது பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதேமாரி உருளைக்கிழங்கு காய்கறிலாம் அமுக்குவோம்ல, அதுமாரி இதை ஃபுல்லாக அமுக்கிக்கிங்க. வாழைப்பழம் நான் 3 வாழைப்பழம் எடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக இப்படி மசிச்சு விட்டுக்குங்க. நீங்கள் கையால் வேணாலும் மசிச்சு விடலாம். நான் கையால் மசிக்கலை, அதனால் இப்படி வச்சு இதில் வச்சு அமுக்கிக்கிறேன். இதில் கொஞ்சம் நைஸாக உங்களுக்கு நல்லா இதாக இருக்கும். நல்ல பழுத்த பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சும்மா மீடியமாக ஓரளவு இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா மசிச்சு விட்டுட்டேன். நல்லா ஃபுல்லாகவே மசிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த நம்ம வந்து பாவு காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதை இதில் எடுத்து ஊற்றலாம். இப்போ பாவு காய்ச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நீங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்புல ஸ்வீட் எடுத்துக்கோங்க, வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் வெல்லம் பாவு காய்ச்சி பாவாக இல்லாமல் சும்மா வடிகட்டி லிக்விடாக தான் எடுத்துருக்கேன். பாவாக இல்லை.
வெல்லம் கரைஞ்சோன்னே வடிகட்டி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாவு நம்ம பச்சரிசி மாவு வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் போட்டுக்கலாம். இது கரண்டியில் இது இல்லை அப்படின்னா விஸ்க் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஸ்க் அடித்து இப்படி அடிச்சுக்கலாம். உங்களுக்கு கட்டிப்படாமல் இருக்கும். கரெக்டாக ஒன்றும் பின்னமாக கரெக்டாக இதாக இருக்கும். இப்போ வந்து பச்சரிசி மாவு வறுத்து வச்சுக்கோமா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெல்லம் வச்சுருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடுங்க. வெல்லமும் மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாக சேர்த்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வெல்லம் இப்போ 2 ஏலக்காய் சும்மா கிள்ளி போட்டுக்குங்க. நான் மிக்சிலெலாம் அடிக்கலை, சும்மா அப்படியே இது பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே கரண்டி எடுத்து கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது தேங்காய் அரை மூடி, நான் முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். அது தேங்காய் திருவி ஃப்ரெஷ்ஷாக திருவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு, இந்த ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்புல தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். பேக்கிங் சோடா, சாப்பாடு சோடா, சமையல் சோடா 1 சிட்டிகை ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டாக இது பாருங்கள், ரவோண்டு. அவ்வளோதான். லைட்டாக கொஞ்சம் இதாக காமிக்கும், பஃபியாக இருக்கும். இப்போ வந்து இந்த வறுத்த கடலை கொஞ்சம் மிக்சியில் 1-2 அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிக்சி ஜாரில் வந்து 1-2 இந்த கடலை அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். சும்மா வாயில் கழிப்படும் போது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 1-2 அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. கொஞ்சம் பஃபியாக நல்லா இதாக இருக்கும் அப்படின்னுக்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த குட்டி குட்டி கிட்னா வச்சுருக்கேன், அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் நெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இப்படி அப்ளை பண்ணிக்கிங்க. கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இதுமாரி எல்லாத்தையும் தடவிட்டு நான் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எண்ணெய் தடவி வச்சுட்டேன். 2 கரண்டி அப்படியே ஊற்றி வச்சுக்கிங்க. அவ்வளோதான். இதில் வந்து பாதாம் பருப்பு அப்படியே லைட்டாக 1 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை பற்ற வச்சுட்டு இதுமாரி ஒன்றா வச்சுக்க வேண்டியதான். இந்தமாரி 1 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா, சாப்பாடு சோடா போடாமல் கூட செஞ்சுக்கலாம். இதேமாரி கொஞ்சம் கொஞ்சம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பாதாம் பருப்பு நடுவில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா உங்களுக்கு சுற்றி தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் பூ அப்படியே ஊற்றி விட்டுக்கலாம். நான் பாதாம் பருப்பு போட்டிருக்கேன். இதேமாரி வேக வச்சுட்டேன். இப்போ மூடி ஒரு 20 நிமிஷம் போகணும். 20 நிமிஷம் கழித்து வெந்திருக்கா என்னான்னு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வச்சுருக்கேன், வச்சு வெந்துட்டான்னு பார்ப்போம். வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற விட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சுடுது. இப்போ ஓரளவு இதாகிடுச்சு பாருங்க. அப்படியே எண்ணெய் தடவி இருக்கோமா, அதனால நல்லா சூப்பராக வந்துருக்கு. நான் ஒன்றுமே கத்தியை வச்சு ஒன்றுமே செய்யலை, அப்படியே தச்சு நான் லைட்டாக சுடுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பனானா கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து டேஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், புட்டு பார்த்தேன் இதே இங்கே பாருங்கள், நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா இதாக இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்பால கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். என் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.